சொல்லக்கூடியதை பார்த்த பிறகு சில பிள்ளைகள் தப்பு பண்ணுகிறவன் கூட ஒரு ஓரங்களில் உட்கார்ந்து கொண்டு அழுது மனத்திற்குள்ளே ஓஹோ நாம் ஏமாற்றுகிறோமோ என்று நினைக்கக்கூடும். அதிலும் தவறு செய்ய ஆரம்பிப்பான். அப்படின்னா அவன் எங்கோ தவறான எல்லைக்கு போய் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் தாயையும் ஏமாற்றுகிறான் என்று சொன்னா நிச்சயமா அவன் சரியான வழிக்கு போகவில்லை என்று அர்த்தம். அப்படின்னா இப்போ அடுத்த கட்டம் இந்த படிக்கிற போது ஒப்பிக்கிறது போக்குவரத்தில் இருக்கு பாருங்க. ஆரம்ப வகுப்புகளில் படிக்கிற போது ஒப்பிக்கிறதெல்லாம் கேட்கறதுல பல வீடுகளில் அநேகமாக அம்மாக்கமார் தான், தாய் தான். ஆரம்ப வகுப்பு மேலே போக 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 அம்மாவுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. அப்படியும் அநேக வீடுகள் இருக்கு. அதனால தான் என்ன நடக்குது, இப்போ டியூஷன் வைக்கிறாங்க நிறைய இடங்களில் டியூஷன். அப்புறம் டியூஷன் வச்ச பிற்பாடு அதுக்கு பிற்பாடு இந்த பையன் நல்ல நண்பர்களோடு சேருகிறானா போறானா வர்றானன்றதை கவனிக்கிறது அப்பா வேலை. அவனுடைய போக்குவரத்து எங்கெங்க இருக்கு என்பதெல்லாம் கண்காணிக்கிறது. அவனை கண்காணிப்பது தகப்பன், பெண்ணை கண்காணிப்பது தாய். அப்ப ரெண்டு பகுதியும் பார்த்தோம்னா அநேகமா பிள்ளைகளே அப்பா பணம் கட்டுறாரு, இங்கே பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு வர்றாரு, விசாரிக்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது படித்த படிக்காத வீடுகளில் நடக்குது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் கூட தான் பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் படிச்சிருக்காங்க அவங்க, அதனால் வர்றாங்க அவங்க. அப்போது தாய் என்ன செய்கிறான்னா கரிசனையோட அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போதே அவன் எத்தனை வயசானாலும் அவன் பக்கத்தில் உட்காந்து ஐயா நீ படிக்கணியா, டேய் ஐயா நீ படிடா படிடா படிடா, அப்பா ஓ நலத்துக்கு தானே சொல்கிறாரு, ஓ நன்மைக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு அப்பாவையும் விட்டு கொடுக்காம அப்பா கோபத்தாலேயே அவனை முன்னேற்றி விடலாம் என்று நினைக்கிறார். அம்மா அழுகையும் கண்ணீர்னாலேயே அவனை திருத்தி விடலாம் என்று நினைக்கிறார். நீங்கள் அநேக காரியங்களில் பாருங்கள், இந்த பிள்ளைங்க அப்பா மேலே எரிச்சலோடு இருப்பான். ஆனால் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவை நான் ஒன்றாலும் சொல்லலையே ஒன்றும். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஒன்றும் சொல்லலை, இவர் தான் எந்த நேரமும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கார், இனி இருக்கவும் விட மாட்டேங்கிற பிடுங்குறாருன்றா. அம்மாவும் அதே செய்வா. சில நேரங்களில் சாப்பாட்டு விஷயத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தயிர் சாதம் விசாரித்தாங்கன்னு. ஏதோ ஒரு நாள் தயிர் சாதம் கொடுத்ததை அவளா விசாரித்து கேட்டிருக்கா, என்னடா இன்னைக்கு கொடுத்த தயிர் சாதம் எப்படிடா இருந்துச்சுன்னு. அதுக்கு அந்த தம்பி பதில் சொல்லிச்சு. ராஜா அதை வச்சுக்கிட்டு என்ன நித்தம் தயிர் சாதம் கொடுத்தா என்னையா செய்வேன் அப்படின்னு நித்தம் தாய் கொடுப்பாளா? அன்னைக்கு தயிர் சாதம் கொடுத்துருக்கா, ஏயா அந்த தயிர் சாதம் எப்படியா இருந்துச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார். அவளுக்கு பிள்ளைகளின் பேரை அவனுடைய உயிரின் பேரில், ஏன்னா அந்த உயிரை படைப்பதிலே அவளுக்கு அத்தனை அக்கறை இருந்தது, அது வளர்வதிலே அவளுக்கு அத்தனை ஆசை இருந்தது. அதை ஒவ்வொரு நாளும் படைத்து காத்து வளர்த்த பெருமை அவளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த தாய் இருக்காளே, அவ இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நாளைக்கு நாளே. ஒரே ஒரு சுருக்கமான ஒரு செய்தி, அந்த சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற விஷயம் சொன்னாங்களே, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்றோன் என ஆக்கியதிலே தகப்பனுக்கு எவ்வளவு பங்கு உண்டோ அந்த பங்கை முன்னாடியே அறிந்து கொண்டு தன் பிள்ளை சான்றோன் என்பதை அவள் உறுதி செய்து விட்டான். முதல்லையே அவளுக்கு தெரியும் என் பிள்ளை சான்றோன்
அப்படின்றது அவளுக்கு தெரியும். ஆனா அவள் சொல்லி அது பெரிய விஷயம் அல்ல. உலகம் அது ஒத்துக்கொண்டிருக்கிறதா என்று பார்க்கிறாவா? எப்போது உலகம் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறதோ, ஒத்துக்கொண்ட உடனேயே அன்றைக்குத்தான் அவளுக்கு அதிலே மகிழ்ச்சி. உன்னை பெற்றதை விட இன்று நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னா, அவளுக்கு தன் பிள்ளை என்னிலிருந்து என் ரத்தம் என் நரம்பும் சதையும் ஆக வளர்ந்த இந்த பிள்ளை, என் ரத்தமும் சதையுமாக வளர்ந்த இந்த பிள்ளை ஒரு நாளும் குறைவானவனாக இருக்க மாட்டான், இந்த பிள்ளை பெண் குறைவாக இருக்க மாட்டாள் என்ற நினைப்பிலே வளர்ப்பதிலும் சரி, அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பூரிப்பதிலும் சரி, அவர்களுக்கு நல்ல நல்ல தெளிவாக சொன்னது மாலதி. வேலியாக இருப்பது ஒன்று, வேறாக இருப்பது இன்னொன்று. இந்த வேர் இருக்க பார்த்தீங்களா, வேறாக இருந்து கொண்டு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் வேறாக இருந்து கொண்டு காற்றாய் வெயிலாய் நீராய் எல்லாமாக இருந்து கொண்டு கண்ணீரோடு கூட பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டு உதவியாக இருப்பவள் தாய். பொருளை கொண்டு போக்குவரத்துகளில் கூட இருந்து எல்லா வழிகளிலும் வெளியே எல்லாருக்கும் தெரிகிறார் போல் இன்னார் பிள்ளை இன்னார் பிள்ளை என்று சொல்லப்படுகிற விதமாக வெளிப்புறமாக வெளித்தோற்றத்திற்கு இருக்கிற ஆளு தந்தை. தந்தை பிறர் பார்க்கிறதுக்கு 4 பேர் தெரிய வேலியாக தெரிகிறார். அவருக்கு அதில் பெருமைதான். அவர் அந்த பகுதியிலே அவர் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதிலும் ராஜா சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு களத்திலும் பிறகு எந்த காரியத்திற்கு போனாலும் அவருக்காக பணம் சேர்த்து கொடுப்பதிலும் பணத்தை செலவழிப்பதிலும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி இருக்கிறதே, தகப்பன் எத்தனையாக துணை செய்கிறான் எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா பருப்பொருளாக தெரிவது தகப்பன், நுண்பொருளாக இருந்து மிகப்பெரிய சாதனையை சாதிப்பவள் இறைவனே. பருப்பொருளாக இல்லை, நுண்பொருளாகத்தான் இருக்கிறார். கல்லாக காணப்படுகின்ற ஆலயமாக வடிவமாக வேண்டுமானால் தந்தை இருக்கலாம். அதற்குள் இருக்கின்ற ஆன்ம சக்தி இருக்கிறதே, அந்த ஜீவ சக்தி, அந்த ஜீவ சக்தி முழுமை, அதுதான் இயங்கு சக்தி. அந்த இயங்கு சக்தி இந்த சக்தியை தந்து இந்த பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முழுமுதல் காரணமாக இருக்கிறது தாய்தான் என்பதே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதற்கு காரணம் நானே அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறேன். என் தாயின் கண்ணீரும் என் தாயின் பாடுகளும் என்னை ஆளாக்கின. அவள் இல்லை என்று சொன்னால், அவளுடைய பிரார்த்தனை இல்லை என்று சொன்னால், அவள் காத்திருந்து எனக்காக செய்த உதவிகளை நான் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. அவள்தான் நான் எங்காவது ஒரு சிறு தவறு செய்து விட்டாலும் கோழி தன் குஞ்சுகளை அடைகாப்பது போல என்னை அடைகாத்து அதன் சூட்டிலேயே அந்த முட்டைகளை பொறித்து விடுவதைப் போல என்னை அங்கலம் அங்கலமாக அங்கலம் அங்கலமாக உயர்த்திய பெருமை, மனிதனாக்கிய பெருமை. எனக்கு படிப்புக்கு எல்லாம் தந்திருக்கலாம், எனக்கு படிப்பு எல்லாம் தந்திருக்கலாம். படிப்புக்கு அது பருப்பொருளாக இருக்கின்ற படிப்பிற்கு தந்தை உதவுகிறார்.
அந்த படிப்பு ஒரு பண்பட்ட மனிதனை உருவாக்க வேண்டும் அல்லவா? அந்த பண்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கு மிக பெரிதாக என்னோடு கூட இருந்து என்னை ஜபத்தாலும் தவத்தாலும் வழிநடத்தி மேலே கொண்டு வந்து உங்கள் முன்னரே நான் அமர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது என் தாய் அல்லவா? நாங்கள் எப்படி அதனால் தந்தையை விட தாயின் பங்குதான் இதில் மிக பெரிது என்று கூறி தாயே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.